ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் கைஸ். சண்டே தீபாவளி முடிஞ்சு ஸ்பெஷல் வீக்கெண்டு. பட் செமையாக மழை பெஞ்சிட்ருக்கலாம், சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு 65 மாதிரி ரெசிபி. கொஞ்சமாக ஹங் கர்ட் தயிர், தண்ணி எடுத்த தயிர் ப்ளஸ் கொஞ்சம் சில்லி கார்லிக் பேஸ்ட், ஈக்குவல் குவான்டிட்டி வந்து கார்ன்ஸ்டார்ச்சும் மைதாவும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 குவார்ட்டர் ஆஃப் லெமன் அதோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற அது தண்ணியை வச்சு தயிரை வச்சு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப் இல்லாமல் வரும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் டிசைட் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா லம்ப் எங்கேயாவட்டில் இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட. ஸோ அதுதான் ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பண்ணுறோம். நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சுட்டுருச்சு, பபிள்ஸ் வருது. ஸோ இப்போ ஃப்ரை பன்னீர் உள்ள போட ஆரம்பிக்கலாம். எப்பவுமே ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நிறைய பொருள் போட அப்படின்னா ஹீட்டில் வச்சு போடுங்க. ஏன்னா பொருள் போட ஆயில் டெம்பரேச்சர் கம்மியாகும், கடைசியாக போடுறது குக் ஆகாமல் இருக்கும், இல்லை அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா மட்டும்தான், ஹை ஃப்ளேமில் ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒட்டாமல் வரும். ஸோ போடுங்க. ஸோ இதை போட்டு பொரிச்சு எடுத்து ஜஸ்ட்டு மேபி பிஞ்ச் ஆஃப் சாட் மசாலா மேலே போட்டு லெமன் அண்ட் ஆனியன்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப டூ மச் மழை. பட் ஸ்டில் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கு ஆக வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கூட ஆகாது. எடுத்து சாப்பிட்டு பார்த்து கை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வெரி ஈஸி ரெசிபி அண்ட் டேஸ்டி as well. எல்லோரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கிற ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, தண்ணி அங்கங்கே நிற்கிது. ஹோப் யூ guys are all எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே சேஃப், அதான் ரொம்ப முக்கியம். இதை செய்கிறன்றதுக்காக வேண்டி தண்ணி வாங்கிறதுக்கு வெளியிடாதீங்க, பார்த்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். நம்ம தட்டி பார்த்தா அந்த கிறிஸ்மஸ் வந்துச்சான்னு தெரியும். பன்னீரோட சாஃப்ட்னஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி குக் ஆகிடுச்சு, எடுக்கலாம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஆல்ஸ் பி ஆல். கண்டிப்பாக எல்லாம் சேஃபாக இருங்க. டேக் கேர். see you on the next video next week. Thank you. Bye bye.